அன்புடன் வரவேற்கிறேன். நான் இப்போ ஆலய தரிசனத்துக்காக மதுரையில் உள்ள மாரியம்மன் தெப்பக்குளத்திற்கு மேற்கு கரையில் உள்ள முத்தீஸ்வரர் ஆலயத்தின் முன்பாக இருக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கங்க, நான் திருமதி சுப்பிரமணியம். இங்கே மேற்கு கரையில் இந்த வண்டியூர் மாரியம்மன் கோயிலுக்கு இப்போ போயிட்டு வந்திருந்தோம். அதே ரோட்லேயே வந்து ஒரு காலபைரவர் கோயில் இருக்குது. அந்த காலபைரவர் கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். அடுத்தாப்பில் இந்த பக்கம் மேற்கு கரையில் இருக்கும் அருள்மிகு முக்தீஸ்வரர், அருள்மிகு மரகதவல்லி சமேத முக்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இந்த முக்தீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நம்ம சேனலுக்காண்டி இப்போ நாங்கள் இதை எடுத்து காமிக்கிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. தெப்பக்குளம் பாருங்கள் எப்படி நல்லா அருமையாக இருக்குது. மைய மண்டபமாக அழகாக இருக்குது. இந்த கரையிலெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, மக்கள் பொழுது போகிறதுக்கு இங்கே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கோயில்கள் வரிசையாக இருக்குது. எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு இந்த தெப்பக்குள கரையிலையும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. தெப்பக்குளத்து சுவர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே தெப்ப திருவிழா நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ இந்த அருள்மிகு முக்தீஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கும். அந்த வேஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த கோயிலில் இருக்கிற விநாயகருக்கு வந்து ஏதாவது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த பிரார்த்தனை நிறைவேறதுக்காக 48 நாள் தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றுவாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க. முடிஞ்சவங்க எப்போ வேணாலும் வாங்க. மதுரையில் இருக்கிறவங்களே நிறைய பேர் இங்கே வர்றாங்களான்னு தெரியல எனக்கு. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கோயில் வந்து. உள்ளே வந்து பைரவருக்கு தனி சன்னதி இருக்குது. அம்மன் வந்து தெற்கு நோக்கி அம்மன் நினைக்கிறேன். நேராக பார்க்குறப்போ முக்தீஸ்வரர் இருப்பார். அந்த பக்கம் அம்மன் இருப்பாங்க, அருள்மிகு மரகதவல்லி அம்மன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். இந்த கோயிலில் நிலவர அந்த சாந்தமும் அமைதியும் உங்கள் மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு நிம்மதியான ஒரு உணர்வை கொடுக்கும். அவசியம் வாங்க இந்த கோயிலுக்கு. மதுரையில் இருக்கிறவங்களும் இந்த முக்தீஸ்வரர் கோயிலுக்கு வாங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்க மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோயில், அப்புறம் அழகர் கோயில், திருப்பரங்குன்றம், இது எல்லாமே போவீங்க. அப்படி போகிறப்போ இந்த வண்டியூருக்கு வந்து 3 கோயில்கள் பிரசித்தி பெற்ற கோயில்கள். வண்டியூர் மாரியம்மன் கோயில், அதை ஒட்டியே ஒரு காலபைரவர் கோயில், அப்புறம் இந்த மேற்கு கரையில் அருள்மிகு மரகதவல்லி சமேத அருள்மிகு முக்தீஸ்வரர் கோயிலுக்கு அவசியம் வந்து பாருங்கள். வந்துட்டு நீங்களே சொல்லுவீங்க, இவ்வளோ மன அமைதி கிடைக்குதா இந்த கோயிலில், இவ்வளோ ஒரு மனசாந்தி கிடைக்குதாங்கிறத வந்து நீங்களே உணர்வீங்க. அருமையான கோயில், அற்புதமான வேவ்ஸ் இங்கே கிடைக்குது. வைப்ஸ் நல்லா இருக்குது. அவசியம் ஒரு முறை வந்து தரிசனம் செய்யுங்க. எல்லோருக்கும் இறைவனின் அருள் கிடைக்க எல்லோரையும் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.